உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சக்தி கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டியா? அதுவும் என்னோட சக்தி கிட்ட. ஏ சக்தி கிட்டயா? இந்த சக்தி எங்க போனா? ஓ, அந்த ஆண்டி எதுக்கு இங்க வராங்க? அவங்களுக்கு மட்டும் இவன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சது, கல்யாணத்தை மறந்துட வேண்டியதுதான். இந்த கைதான என்னோட சக்தியை தொட்டுச்சு. டாக்டர் சிவாவை இப்ப தடுத்தே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். டாக்டர் சிவா, டாக்டர் சிவா விட்டுருங்க. டாக்டர் சிவா சொன்னா கேளுங்க, அமைதியா இருங்க. டாக்டர் சிவா அவரை விட்டுருங்க. டாக்டர் சிவா, டாக்டர் சிவா ப்ளீஸ். என்ன சத்தம் இது? ஐயோ, அந்த ஆண்டி வராங்கடா. சீக்கிரமா ஏதாவது செஞ்சு தொலை. அவங்க பார்த்தாங்கன்னா எல்லா காரியமும் கெட்டு போயிடும்டா. அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, ப்ளீஸ். டாக்டர் சிவா சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க. அட கடவுளே! சக்தி, சக்தி, சக்தி! இங்க என்ன நடக்குது? சித்தி, நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சித்தி, அது வந்து வாய மூடு. எல்லார் முன்னாடியும், இந்த உலகத்துக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டு எப்படி மயங்கி போயிருந்தீங்க. என்னமோ உங்களை சுத்தி யாரும் இல்லாத மாதிரி. ஆனா உண்மையிலேயே இப்ப யாரும் இல்லன்றதுனால நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு யோசிக்கிறது ஒண்ணும் கஷ்டமான விஷயம் இல்ல. அங்க கோவில்ல சிவா சக்தி காதல் கதை. நலுங்குல சிவா சக்தி காதல் கதை. இன்னும் எத்தனை முறை இந்த சிவா சக்தியோட காதல்? சித்தி, உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல இவங்கிட்ட பேசிறேனா? ஏ டாக்டர், இன்னைக்கு என் நிலைமை கேள்விக்குறி ஆனதுக்கு காரணமே நீதான். என்னுடைய கணக்குப்படி இதை பார்த்தா உன்னை நம்பலான்னு இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இத்தனை நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா உன்கிட்ட உண்மை இருக்குன்னு. நான் இத்தனை நாளா உன்னை எப்படி நினைச்சிட்டு இருந்தேன்னா நம்பிக்கையோட யாரையும் உன் கூட அனுப்பி வைக்கலான்னு. ஆனா அது தப்பு. அதெல்லாம் தப்புன்னு நீ நிரூபிச்சுட்ட. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட. என்னுடைய எண்ணத்தையே நீ தப்பாக்கிட்ட.
எல்லாம் போச்சு, எல்லாமே வீணா போச்சு. ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. இந்த ரஞ்சன் தான் எல்லாத்துக்குமே நிறுத்து. காரணம். இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும். நீ வெளியாளு, நீ எங்களை கஷ்டப்படுத்த மாட்ட. கூட இருக்கிறவங்க தான் முதுகுல குத்திட்டாங்களே. எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க பொண்ணா பாத்துட்டு இருக்கீங்களே சக்தி, அவ என்னைக்குமே உங்களுக்கு உறவா இருக்க மாட்டா, பகையாதானு. ஆனா எல்லார்கிட்டயும் சக்தி ஏன் பொண்ணு, ஏன் சொந்தம் அப்படிலாம் இருக்க மாட்டான்னு நான் சொன்னேன். என் சொந்தக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க, என்ன பெத்த தாய் என்கிட்ட சொன்னா, இதோ இருக்காளே இந்த சக்தி ஊர் ரத்தம் இல்ல, நீ சுமக்கலன்னு. ஆனா நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன், அதை நிரூபிச்சு காட்ட முடியும் என்னால. இந்த சக்தி என்னோட பொண்ணு, இவ என் ரத்தமா இல்லாம இருக்கலாம், ஆனா இவ என் பொண்ணுதான்னு சொன்னேன். இவளும் என்ன அப்படிதான் நடிக்கிறான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது இல்லன்னு நிரூபிச்சுட்ட. நீ என்னுடைய பொண்ணே இல்ல. இல்ல சித்தி, நான் என்னைக்குமே உங்க பொண்ணுதான். ஒருவேளை நீ என் பொண்ணா இருந்திருந்தா நீ இப்படி பண்ணியே இது என்னைக்கு பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சிருப்ப. என் மானத்தை பத்தி நீ கவலைப்பட்டிருப்ப. புரிஞ்சுதா? சித்தி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்க பொண்ணுதான் சித்தி. நான் சொல்றத நம்புங்க, இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க இவங்க பேச்ச கேட்காதீங்க, என்ன நம்புங்க. முடியாது. நீ என்னோட பொண்ணு இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான், ரீமா சென். சித்தி, நீங்க என்ன பேசுறீங்க? இதெல்லாம் சரியில்லை. நீங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க. தயவு செஞ்சு என்ன இப்ப நம்ப. வரைக்கும் உன்னதான நம்பிட்டு இருந்தேன். என்னைக்கு பேப்பர்ல உங்க 2 பேருடைய போட்டோ வந்ததோ அப்ப கூட நான் உன்னை நம்பினேன். இவனை ரிலீஸ் பண்றதுக்கு நீ ஜெயிலுக்கு போன பாரு, அப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்ண, உன்னை நம்பினேன். இந்த பொண்ணை இப்பவே அரெஸ்ட் பண்ணுங்க. நில்லுங்க. இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்ல, அப்ப கூட நான் தான் உன்னை நம்பினேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.